வணக்கம். இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமரை கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி அமைச்சரவை மறுசீரமைப்பை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதிக்கு பௌத்த துறை கடிதம். கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச சத்தியாகிரக போராட்டம். யாழ் தையேட்டி திஸ்ஸ விகாரைக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுவிக்க முடியாது என்று எவரும் தெரிவிக்கவில்லை. அமைச்சர் சந்திரசேகர். சீன வெளிவிவகார அமைச்சருக்கும் இலங்கை வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு. ஆஸ்திரேலியாவால் இலங்கை சுங்க திணைக்களத்திற்கு அதிநவீன ஸ்கேனர்கள் அன்பளிப்பு. அனுர ஆட்சியிலும் தமிழர் பகுதியில் நில ஆக்கிரமிப்பு தடுத்து நிறுத்த மக்கள் போராட்டத்திற்கு அழைப்பு. புத்தளம் முந்தல் பகுதியில் விபத்து, 3 பேர் பலி, 10க்கும் மேற்பட்டோர் காயம். தொடர்வன விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி அமைச்சரவை மறுசீரமைப்பை மேற்கொள்ளுமாறு தேசத்தை பாதுகாக்கும் தேசிய இயக்கத்தின் தலைவர் வணக்கத்திற்குரிய எல்லே குணவங்ச தேரர் ஜனாதிபதியிடம் கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அனுப்பி வைத்துள்ள அந்த கடிதத்தில் தேரர் தெரிவித்துள்ளதாவது: பிரதமரின் தலைமையில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள தன்னிச்சையான கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் நாடும் மக்களும் புத்த சாசனமும் கடுமையான அபாயகரமான நிலைமையை எதிர்நோக்கியுள்ளன என்பதும் உறுதியளிக்கிறது. இதனால் நாட்டுக்கும் மக்களுக்கும் நேரடி பாதிப்புள்ள ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வி சீர்திருத்தங்களுக்காக பிக்குகள், ஏனைய மத தலைவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிபுணர்களிடம் கருத்துக்கள் பெறப்படவில்லை. இதனால் இந்த செயற்பாட்டில் வெளிப்படைத்தன்மை இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சீர்திருத்தங்களை கொண்டு வந்த நடைமுறை ஆரம்பித்ததிலிருந்தே தவறானது என்றும், எனவே அதற்கு எந்தவித செல்லுபடியும் இல்லை எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு பிக்கு என்ற ரீதியில் தனது வரலாறு ரீதியான கடமையை நிறைவேற்றும் பொருட்டு இந்த ஆபத்தில் இருந்து நாடும் மக்களும் புத்த சாசனமும் காப்பாற்றப்படுவதை உறுதி செய்ய நாட்டின் தலைவர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பார் என எதிர்பார்ப்பதாக இலே குணவங்ச தேரர் தனது கடிதத்தில் மேலும் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச இன்று முதல் தொடர்ச்சியான சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். கல்வி அமைச்சருக்கு முன்பாக அவர் இன்று காலை முதல் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார். கல்வி அமைச்சர் புதிய கல்வி சீர்திருத்தத்தை கைவிட வேண்டும் என்றும், கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச தொடர்ச்சியாக சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். இதேவேளை இந்த தொடர் சத்தியாகிரக போராட்டத்திற்கு எதிராக கடுவெல நீதவான் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. போராட்டக்காரர்கள் பொதுமக்களுக்கோ அல்லது வாகன போக்குவரத்துக்கோ இடையூறு விளைவிக்கும் வகையில் வீதிகளை மறைத்து செயல்படக்கூடாது. தற்போது உயர்தர பரீட்சைகள் நடைபெற்று வருவதை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் ஒளிபெருக்கிகளை பயன்படுத்தக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சிற்கு முன்பாக தமது கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொடர் போராட்டத்தை அவர்கள் ஆரம்பித்துள்ள நிலையில் சட்டத்தையும் ஒழுங்கையும் பேணுவதற்காக இந்த நீதிமன்ற கட்டளைகள் காவல்துறையினால் வழங்கப்பட்டுள்ளது. யாழ் தையேட்டி திஸ்ஸ விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுவிக்க முடியாது என்று எவரும் தெரிவிக்கவில்லை என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். திஸ்ஸவிகாரை ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் தொடர்பில் தீர்மானிப்பதற்காக கொழும்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் காணிகளை விடுவிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டமை தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகர் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். காணிகளை விடுவிக்க முடியாது என எவரும் கூறவில்லை. விரைவில் அடுத்த கட்ட கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. பெரும்பாலும் எதிர்வரும் மாதம் அந்த கலந்துரையாடல் இடம்பெறும் என அமைச்சர் சந்திரசேகர் மேலும் தெரிவித்துள்ளார். சீன வெளிவிவகார அமைச்சர் வாங்ஜி மற்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் ஆகியோருக்கிடையில் இன்று முற்பகல் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. டிட்வா புயலுக்கு பின்னர் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புவது குறித்து ஆராய்வதும், சீன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட உதவிகள் குறித்து அறிவிப்பதும் இந்த சந்திப்பின் பிரதான நோக்கமாக அமைந்திருந்தது. தென்னாப்பிரிக்காவுக்கான விஜயத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் சீனா செல்லும் வழியில் சீன வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சின் 17 உயர்மட்ட அதிகாரிகள் குழுவினர் இன்று அதிகாலை இலங்கை வந்தனர். எவ்வாறாயினும் குறித்த குழுவினர் தமது விஜயத்தை நிறைவு செய்து இன்று முற்பகல் 10:30 மணியளவில் மீண்டும் சீனா நோக்கி புறப்பட்டு சென்றமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியா எல்லைப் படையினரால் இலங்கை சுங்க திணைக்களத்திற்கு 2 உயர் தொழில்நுட்ப ஸ்கேனர்கள் வழங்கப்பட்டுள்ளது. காங்கேசன் துறைமுகத்தில் இன்று காலை குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர்
மேத்யூ டக்வொர்த் இலங்கை சுங்க இயக்குநர் ஜெனரல் சீவலி அரகோவிடம் ஸ்கேனர்கள் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைத்தார். இந்த நிகழ்வில் சுங்க இயக்குநர் ஜெனரல் பால் எவரிட்ஸ், ஆஸ்திரேலிய தூதரக அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் மற்றும் காங்கேசந்துறை துறைமுகத்தில் பயன்படுத்துவதற்காக ஆஸ்திரேலிய எல்லைப்படையினரால் இலங்கை சுங்கத்திடம் குறித்த 2 ஸ்கேனர்களும் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் 2 பகுதிகளில் எதிர்வரும் 20 மற்றும் 21ஆம் திகதிகளில் இலங்கையில் கடற்படையினரால் காணி சுவீகரிக்கப்பட உள்ளதாகவும் இந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்த அனைவரும் ஒன்றிணையுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய பேரவையின் சார்பிலான ஊர்காவல்துறை பிரதேச சபை உறுப்பினரும் ஜனநாயக தமிழரசுக் கட்சியின் மகளிர் அணி உபசெயலாளருமான நிரஞ்சினி ஜெலஸ்ரனிஸ்லார் இதனை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண தீபகம் வடக்கு ஊர்காவல்துறை பிரதேச செயலாளர் பிரிவில் எழுவைதீவை J39 கிராம அலுவலர் பிரிவில் காலவாடி அடைப்பு என்ற இடத்தில் தனியொருவருக்கு சொந்தமான 2 பரப்பு காணி எதிர்வரும் 20ஆம் தேதி காலை 9 மணிக்கு இலங்கை கடற்படையினரால் சுவீகரிக்கப்பட்டது. அதேபோன்று எதிர்வரும் 21ஆம் தேதி காலை 9 மணிக்கு எழுவைதீவு 3ஆம் வட்டாரத்தில் தனியாருக்கு சொந்தமான 53 பேர்ச்சல் அளவுள்ள காணி கடற்படையின் எலரா படையணி முகாம் அமைப்பதற்காக நில அளவை காரியாலயத்தினால் சுவீகரிக்கப்படவுள்ளது. சுமார் 3 வருடங்களுக்கு முன்பு இதே காணிகளை கடற்படையினருக்காக அபகரிக்க முயன்றபோது தீவு பகுதியைச் சேர்ந்த தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் எழுவைதீவு மக்களுடன் இணைந்து தடுத்து நிறுத்தியிருந்தனர். ஆகவே கடற்படையினரின் இந்த காணி சுவீகரிப்பு நடவடிக்கையை தடுத்து நிறுத்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைவோம் எனவும் தெரிவித்தார். புத்தளம் முந்தல் நவதன் குளம் பகுதியில் இன்று காலை இடம்பெற்றுள்ள விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கார் ஒன்றும் வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்க வருகிறது. குறித்த விபத்தில் காயமடைந்த மேலும் 10 பேர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தால் கார் மற்றும் வேனின் முன் பகுதிகள் பெரும் சேதமடைந்துள்ளன. விபத்து குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஈரானில் கடந்த 2 வாரங்களாக நீடித்து வரும் மக்கள் எழுச்சியில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 500ஐ கடந்துள்ளதாக மனித உரிமைகள் அமைப்புகள் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. இந்த விடயத்தில் அமெரிக்கா தலையிட்டால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் பகிரங்கமாக எச்சரித்துள்ளது. அமெரிக்காவை தளமாக கொண்ட அமைப்பு வெளியிட்டுள்ள தரவுகளின்படி 490 போராட்டக்காரர்கள் மற்றும் 48 படையினர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 10,600க்கும் அதிகமானோர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போராட்டங்களை தடுக்க வியாழக்கிழமை முதல் ஈரான் முழுவதும் இணையச்சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனை சரி செய்வேன் ஈலோன் மாஸ்கின் ஸ்டார்லிங் சேவையை பயன்படுத்துவது குறித்து ஆலோசிப்பதாக ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்தார். ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஈரானிய போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக ராணுவ தாக்குதல், கூடுதல் தடைகள் உள்ளிட்ட கடுமையான தெரிவுகள் பரிசீலனையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்து ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் அமெரிக்க தவறுதலுக்காக தாக்கினால் இஸ்ரேல் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க கப்பல்களும் தளங்களும் எமது இலக்குகளாக மாறும் என எச்சரித்துள்ளார். டிசம்பர் 28ஆம் தேதி விலைவாசி உயர்வுக்கு எதிராக தொடங்கிய போராட்டம் தற்போது 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு பிந்தைய ஆட்சிக்கு எதிரான எழுச்சியாக மாறியுள்ளது. ஜனாதிபதி மசூத் பெசப்கியான் இந்த வன்முறைகளுக்கு பின்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் திங்கட்கிழமை நாடு தழுவிய கண்டன பேரணிக்கு அரசாங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஜியோனிச ஆட்சிக்கு எதிராக போராட்டத்தில் கொல்லப்பட்ட தியாகிகளுக்காக 3 நாட்கள் தேசிய துக்க தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரெஸ் வன்முறை செய்திகளால் தான் அதிர்ச்சியடைந்துள்ளதாக கூறியதுடன் அமைதியாக போராடும் உரிமையை மதிக்குமாறு ஈரானை கேட்டுக் கொண்டுள்ளார். 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஈரானுடன் 12 நாட்கள் போர் புரிந்த இஸ்ரேல் தற்போது அமெரிக்காவின் தலையீடு இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பில் தமது படைகளை அதீத தயார் நிலையில் வைத்துள்ளது. வெளிநாடுகளில் தங்கியுள்ள ஈரானிய எதிர்க்கட்சி தலைவர்கள் மக்கள் வீதிக்கு வந்து தொடர்ந்து போராடுமாறு அழைப்பு விடுத்துள்ளனர். ஈரானிய உயரதிகாரிகள் இன்னும் ஒற்றுமையாக இருப்பதால் இந்த போராட்டங்களால் தற்போது ஆட்சி கவலமா என்பது குறித்து அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில் மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமரை கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி அமைச்சரவை மறுசீரமைப்பை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதிக்கு பௌத்த துறை கடிதம். கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச சத்தியாகிரக போராட்டம். யாழ் தையேட்டி திஸ்ஸ விகாரைக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுவிக்க முடியாது என்று எவரும் தெரிவிக்கவில்லை. அமைச்சர் சந்திரசேகர். சீன வெளிவிவகார அமைச்சருக்கும் இலங்கை வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு. ஆஸ்திரேலியாவால் இலங்கை சுங்க திணைக்களத்திற்கு அதிநவீன ஸ்கேனர்கள் அன்பளிப்பு. அனுர ஆட்சியிலும் தமிழர் பகுதியில் நில ஆக்கிரமிப்பு தடுத்து நிறுத்த மக்கள் போராட்டத்திற்கு அழைப்பு. புத்தளம் முந்தல் பகுதியில் விபத்து, 3 பேர் பலி, 10க்கும் மேற்பட்டோர் காயம். இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.